राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो वृषभान देव की जय। जय बोलो कीर्तिदा देवी की जय। जय बोलो वर्षाना बरसाना धाम की जय. இந்த விஷபானுபுரத்தை வர்சானான்வா, அப்புறம் பர்சானா அப்படி ஆயிடுத்து. ஸோ அந்த பர்சானாவில் நம்ம அழகாக பான்கர்டு கர் அப்படின்னு சொல்லுவோம், அதை பார்த்தோம். அடுத்து நேத்தி கஹாவர் வன், அதுக்கப்புறமா சாங்க்ரி கோர், இதெல்லாம் பார்த்தோம். இந்த சாங்க்ரி கோர் விஷயம் சொல்லும் பொழுது தான் கோவர்தனத்தில் ஒரு மாதிரி லீலை உண்டுன்னு சொன்னேன். தான் காட்டி நிறைய பேர் அழகாக அது மெசேஜ் அனுப்பிச்சிருங்க, குட் பாய்ஸ் அண்ட் குட் கேர்ள்ஸ். இன்றைக்கி முக்கியமான ஒரு நாள் கோவத்ச துவாதசி, வசுபாரஸ் அப்படின்னு சொல்லுவாள். வசு அப்படின்னாலே வெல்த் அப்படின்னு அர்த்தம், ஐஸ்வர்யம் தரும் நாள். பாரஸ் அப்படின்னா 12வது நாள். கோவத்ச துவாதசி, மாடையும் கன்றையும் பூஜிக்கும் ஒரு நாள். இன்னைக்கு கோமாதாவுக்கு வெல்லம், அப்புறம் கோதுமையாலான பக்ஷணங்கள் இதெல்லாம் தருவார்கள் அப்படின்னு காண கிடைக்கிறது. மகாராஷ்டிராலலாம் இன்னைக்கு தான் தீபாவளியினுடைய ஆரம்பம். ஸோ தீபாவளி 6 நாள், அப்போ சாதாரணமாக 5 நாள் உண்டு சொல்லுவோம் இல்லையா. நாளைக்கு தன்தேரஸ், தனத்ரயோதசி, அதுக்கப்புறமா சோட்டா தீபாவளி, நரக்க சதுர்தசி, அதுக்கு அடுத்த நாள் தீபாவளி, அதுக்கு அடுத்த நாள் கோவர்தன பூஜா, அதுக்கு அடுத்த நாள் பாய்தூஜ், யமத்விதீயை. சரியா? ஸோ அப்படி எல்லாம் லைனாக இருக்குது. எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஜாலியாக இருங்கோ, ஹாப்பியாக இருங்கோ, சந்தோஷமாக இருங்கோ, திருப்தியாக இருங்கோ, குதூகலமாக இருங்கோ, உற்சாகமாக இருங்கோ, நிம்மதியாக இருங்கோ, சூப்பராக இருங்கோ. ஸோ நம்ம பர்சானாவில் சுற்றின்னு இருக்கோம். பர்சானாவில் பான்கர் அது பார்த்தாச்சு. அடுத்தது விலாஸ்கர் அப்படின்னு சொல்லுவாள். விலாஸ்கர்டு அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. விலாஸ் அப்படின்றது வந்து முக்கியமாக விஷ்ணு பர்வதம் அப்படின்னு பத்ம புராணம் சொல்கிறது. சில இடங்களில் விலாஸ்கர்டும் பிரம்மாவுடைய பர்வதம் தான் அப்படின்னு சொல்கிறவாளும் உண்டு. லோக்கல் அப்படி சொல்லுவாள். பான்கர்டு, விலாஸ்கர்ட், மான்கர்ட், தான்கர்ட் அப்படின்னு சொல்லுவாள். விலாஸ்கர்ட் ரொம்ப விலாசமான, அழகான, அற்புதமான லீலைகள் நடக்கக்கூடிய ஒரு இடம். விலாசம், விலாசா என்னன்னு கண்டுபிடிக்கும், தேடி கண்டுபிடிக்கும். ரைட்டா? இங்கே வந்து விலாச பிஹாரி மந்திரம் அப்படின்னு விலாஸ் பிஹாரி கோவில் இருக்குது. அழகான ராச மண்டலம் இங்கே உண்டு. இந்த இடத்துல அழகான ராசலீலா நடந்த அந்த இடமும் உண்டு. ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், கிருஷ்ண கிருபைக்கு இடம் முக்கியம் இல்லை, நேரம் முக்கியம் இல்லை. வேற என்ன சொல்லணும், வயசு முக்கியம் இல்லை, அப்புறம் பணம் முக்கியம் இல்லை, அப்புறம் அழகோ படிப்போ புத்தி சாதுரியமோ பலமோ அதெல்லாம் இல்லை. பக்தி பக்தி பக்தி. இப்போ பகவத் கிருபைக்கு சபரிக்கு என்ன இருந்தது? வயசானவள் என்ன பெருசாக தபஸ் பண்ணா? நல்ல பக்தி ராமனுக்காக பழங்கள் எடுத்து வச்சா. கூனி அவகிட்ட அவளுக்கும் கிருஷ்ண அனுகிரகம் பண்ணானே. அதனால்
நீங்கள் கிருஷ்ண பக்திக்கு அதிகாரிதான், சந்தேகம் வேண்டாம். நீங்கள் எந்த ஜாதியாவனா இருங்கோ, எந்த குலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இருங்கோ, எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, கிருஷ்ண பக்தி இருந்தால் கண்ணன் உங்களுக்கு கிடைப்பான். பிவி நாச்சியார், மேல்கோட்டை சம்பத்குமாரன். அப்போ மனசு பக்தி இதுதான் முக்கியம். ஓகேவா? இந்த விலாஸ் கார்டில் முக்கியமாக ஒரு நாள் ராதாராணி அவ தோழிகள்லாம் இங்கே விளையாடின்னு இருக்கா. அங்கே இருக்கக்கூடிய இந்த பார்க்கில், இந்த நந்தவனத்தில். அப்போ எங்கிருந்தோ கிருஷ்ணன் வந்தான். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ராதாராணியை அப்படி பார்க்குறான். அதாவது கிருஷ்ணன் வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு யௌவனத்தினுடைய அழகில் நுழையிறான். ஸோ அப்போ கண்ணன் முதல் தடவையாக ராதாராணியை தூரத்துலேருந்து பார்க்குறான். அழகி, கண்ணனை வசீகரிக்கும் அழகு அவளுக்கு. என்ன அழகு, எத்தனை அழகு! அதாவது அவள் பேரழகில் கண்ணன் அப்படி ஸ்டன்னாய் நின்றுட்டானான். அதாவது உங்கள் அழகு, உங்கள் குணம், உங்கள் வார்த்தைகள், உங்களுடைய ஸ்டைல், உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே கிருஷ்ணனை வசப்படுத்தணும். இது லட்சியமாக இருக்கட்டும். அதாவது நீங்கள் வாத்சல்யத்தில் கூட கிருஷ்ணனை வசப்படுத்தலாம். எங்கள் அம்மா அப்படி இருக்கா அப்படின்னு கிருஷ்ணன் உங்களை ரசிக்கணும். நீங்கள் ஃப்ரெண்டாக கிருஷ்ணனை வசப்படுத்தலாம். வா மை டியர் ஃப்ரெண்ட், சூப்பரா அப்படின்னு அவன் கொஞ்சம் உங்களை அர்ஜுனோடலாம் பேசுகிறான் இல்லையா? ஸோ கிருஷ்ணனை வசப்படுத்தணும். இது லட்சியம் லைஃப்பில். ஒரே லட்சியம், கிருஷ்ணனை எல்லா விதத்திலையும் வசப்படுத்தணும். நீங்கள் வந்து குழந்தையாகி கிருஷ்ணன் அவர் அப்பாவா அம்மாவா எப்படி வேணால் பார்க்கலாம். வாவ் அப்படின்னு கிருஷ்ணன் என் பொண்ணு, என் பிள்ளை அப்படின்னு சொல்லணும். அப்படி அவன் உங்களை கொண்டாடும்படியாக இருக்கட்டும். ஸோ அப்படி கண்ணாடி பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாரும் லலிதா விசாய் போடா போடா போடான்னு விரட்டுறான். இவனா கிளம்புவான். அதுக்குள்ளே எங்கிருந்தோ ஒரு பெரிய மேகக்கூட்டம் வர, ஒரு சுழல் காற்று வீச, ஒரே புழுதிமயமாக ஓடி போய் ராதிகா ராணி பக்கத்தில் நின்று இறுக்கி கட்டி அணைச்சி ஒரு முத்தா கொடுத்து டக்குன்னு ஓடி போயிட்டான். எங்கிருந்தோ வந்தான், கட்டி அணைத்தான், முத்தம் கொடுத்தான், கண்ணோடு கண் நோக்கினான், ராதிகாவிற்கு வெட்கத்தை வர வைத்தான், ஓடி போயிட்டான். அதுதானே கண்ணன். ஸோ இது நடந்தது இந்த விலாஸ்கட். இங்கே தான் நான் இது வரைக்கும் போனதே இல்லை, கீழேன்னு தான் பார்த்துருக்கேன். ஒரு வாட்டி நினச்சிப்பேன் பார்க்கலாம், ராதாராணி கிருபா பண்ணி ஒரு நாள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஒரு பர்சானா பார்க்கணும். எனக்கு ஒரு ஆத்திர அவசரம்லாம் இல்லாமல் நிஜமாகவே அப்படியே பிருந்தாவன் யாத்திரை நான் ஆசைப்பட்டே இருக்கேன். அப்படியே அந்த பர்சானா பக்கத்தில் இங்கே தங்கணும். அப்படி பொழுது விடியும் பொழுது அப்படி பர்சானா அப்படி காலாக நடக்கணும். பர்சானாவை நிதானமாக பார்க்கணும். மலை ஏறணும், கீழே இறங்கணும். இப்படி அது ஏதாவது சொல்லுவோம் தெரியுமா, ஒரு ரிலாக்ஸ்டாக அப்படின்னு சொல்லுவா இல்லையா? சில பேர்லாம் வந்து ரொம்ப பிஸியாக ஓடிண்டே இருக்கிறவா வந்து எங்கேயாவது ஹோட்டலில் போய் தங்குவா, ரிசார்ட்லலாம், ஊட்டி கொடைக்கானல் எங்கேயோ ஒரு இடத்த வச்சுக்கோங்களேன், அப்படியே ரிலாக்ஸ்டாக இருப்பாள். அந்த மாதிரி ஒரு பர்சானா போய் எனக்கு பார்க்கணும். தெரில அதுக்கெல்லாம் எத்தனை பேர் ஐஷம் போகணும்னு தெரில. அதாவது வேறு ஒன்றும் யோசிக்கவே கூடாதுதான், அப்படி வரணும் சிஷ்யா. இன்றைக்கி அதில் வாங்க 6 மணிக்கு பல்லெல்லாம் தேய்க்க வேண்டாம், அப்படி சும்மா காலால் பர்சானால் நடக்கணும் அப்படின்னு சொல்லுது. பல் தேய்க்காமல் நடக்கலாமான்னா பர்சானால இப்படி அலைய வேண்டியதானே, பர்சானா வாசி மாதிரி இப்படி எங்கேயாவது இடத்துல அப்படி உட்காந்து வேடிக்கை பார்க்கணும். பர்சானா ஜனங்களை பார்க்கணும், பர்சானா குழந்தைகளை பார்க்கணும், மயில் குயில் விளையாடுறதெல்லாம் பார்க்கணும். பர்சானா மலை மேலே ஒரு ஓரத்தில் உட்காந்து அப்படி அந்த மாடுகள் கன்றுகள் அதெல்லாம் பார்க்கணும், அந்த சப்தம் எல்லாம் கேட்கணும். பீஸ்ஃபுல் லைஃப் அது. இமயமலை ஒரு விதமாக பிடிக்கும்னா எனக்கு விரஜபூமி இன்னொரு விதமாக பிடிக்கும். இப்போ அயோத்தியா ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்படி அங்கே உக்காந்துண்டு இந்த ஜனங்களை பார்க்குறது. காசி
அந்த படித்துறைகளில் நிறைய பேர் அவாவா ரிலாக்ஸ்டாக எத்தனையோ பண்ணுறா. நிஜமாவே போனோம் அப்படி ரிலாக்ஸ்டாக ஒரு காசி, ரிலாக்ஸ்டாக ஒரு அயோத்தியா, ரிலாக்ஸ்டாக எனக்கு எதையுமே யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டாம், எல்லாத்துக்கும் ஜாலியாக அப்படி அதான் பார்ப்போம் நடத்தி கொடுக்குறோம். ஸோ விலாஸ்கர் அவ்வளோ அழகாக கண்ணன் ராதிகாராணியை வந்து வசப்படுத்தி முத்தம் கொடுத்து ஓடின ஒரு இடம் விலாஸ்கர். ஆச்சா, அடுத்து இன்னொரு இடம் மயூர குட்டிரா அப்படின்னு பேர். மோர் குட்டி அப்படின்னு சொல்லுவா. மயூர குட்டி, குட்டீர் அப்படின்னா ஒரு குடிசை, மயூர அப்படின்னா மயில், ஹிந்தியில் மோர், மோரா அப்படின்னு சொல்லுவா. ஒரு சின்ன ஒரு குடிசை. இங்கே ஒரு விசேஷம் நடந்தது. ஒரு நாள் என்னமோ கிருஷ்ணன் பண்ணிட்டான், ராதாராணிக்கு செம்ம கடுப்பு. நேராக இங்கே வந்து உக்காந்துட்டா, மலை மேலே இது. அப்போ என்ன அது இவன் தோன்றதெல்லாம் பண்ணுவான் எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லி ஒரு ஊடல், சரியான வார்த்தை ஊடல். ஊடல் இங்கே வந்து உக்கார கொஞ்ச நேரத்தில் கிருஷ்ணன் வந்து ராதே 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 சாரி 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 சாரின்னு சொல்லி அவனுக்கு தெரியுமே யாரை எப்படி சமாதானப்படுத்தணும், யாரை எப்படி ஆனந்தத்துக்கு அழிச்சுட்டு போகணும், யாரை எப்படி ஆனந்தத்தின் உச்சத்துக்கு அழிச்சுட்டு போகணும், யாரை எப்படி அகம்பாவத்தை அடக்கணும், யாரோடைய திறப்பெருமையை எப்படி மிதித்து நசுக்கி போடணும், எல்லாம் அவனுக்கு தெரியும். அதாவது பக்திக்கு வசப்படவும் தெரியும், கோபத்திலிருந்து ஒருத்தர் சிரிக்க வைக்கவும் தெரியும், அகம்பாவத்துக்கு அவளை ஒதுக்கி வைக்கவும் தெரியும், தற்பெருமை உள்ளோட ஒதுங்கி போகவும் அவனுக்கு தெரியும். இது ரொம்ப அழகாக இருக்கும். அது அது ஒரு கிருஷ்ண நியாயம். இது வந்து நீங்கள் அத்தியந்த பக்தர்களாகும் பொழுது அவனுடைய கோபம், அவனுடைய தாபம், அவனுடைய ராசம், அவனுடைய உரிமை, அவனுடைய அக்கறை, அவனுடைய வெறுப்பு எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு ஒரு அழகான ஒரு பக்தி பண்ண 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 ரொம்ப அழகாக இருக்கும். அது வர்ணிக்கலாம் முடியாது, தெரியும் எல்லாமே. அது சிலதெல்லாம் வர்ணிக்கக்கூடாது, நீங்களாக ஃபீல் பண்ணி நீங்களாக அனுபவிக்கும் பொழுது தான் அதோடைய உண்மையான அர்த்தம் புரியும். ஸோ ராதாராணி என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறான். கடைசியில் கிருஷ்ணன் மயில் மாதிரி ஆடுறான். இவன் ஆடின உடனே ராதாராணியும் குஷியாகி, ராதாராணியும் ஜோரா அவளும் ஒரு மயிலாட்டம் ஆடினார். கிருஷ்ணனும் ராதையும் மயிலாட்டம் ஆடினார்கள். அப்புறம் 2 பேரும் சமாதானம் ஆகிட்டார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் ராதையும் கண்ணனும் அங்கே உட்காந்துட்டு இருக்கா. நிறைய மயில்கள் இப்படி கூட்டம் கூட்டமாக வந்துட்டு எல்லாம் கியூ 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 அப்படின்னு கத்திண்டு நல்லா கிருஷ்ணனை பார்த்தோன்னா அந்த மயில்களுக்கெல்லாம் ஒரு குஷி, எல்லாம் ஆட ஆரம்பிச்சது. உடனே ராதையும் கண்ணனுமா சேர்ந்து மயிலாட்டம் ஆடினார்கள் அப்படின்னு காண கிடக்கணும். இந்த இடத்துல ஒரு பெரிய விசேஷம், ஒரு சின்ன கோவில் உண்டு. அந்த கோவிலில் ஒரு ஃபோட்டோ சித்திரம் வரையப்பட்டது தான் இருக்கு. இது வந்து என்னன்னா, இங்கேயும் ஒரு ராசமண்டலம் எல்லாம் உண்டு. ஒரு இந்த சுவாமி ஹரிதாஸ், அந்த ஹரிதாஸ் நம்ம நிதிவன் ஹரிதாஸ் இருக்கார் இல்லையா, அவருடைய சம்பிரதாயத்தில் வந்த ஒரு பக்தர். அவர் இங்கே உட்காந்து பஜனை பண்ணிகிட்டே இருப்பார், நாமஜம் பண்ணிட்டே இருப்பார். அவருக்கு அழகான ஒரு நாள் இந்த ராதையும் கண்ணனும் மயிலாட்டம் ஆடுற காட்சி கிடச்சி அவர் வரைஞ்சார். அந்த அந்த சித்திரம் தான் எங்கச்சு பூஜை பண்ணுறார். ஓ ஜோர் அப்படிங்கிற அது இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அந்த பக்தருக்கு பிறவியிலிருந்தே கண் தெரியாது. கண் தெரியாத ஒருவர் வரைந்த ராதா கிருஷ்ண ஓவியம்தான் அங்கே இருக்கு. நம்ப முடியல, போய் பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கும். சரியா? இது என்னன்னா, இந்த பர்சானா பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் ராதாராணியினுடைய அஷ்டசகிகளில் ஒருத்தி சித்ரா. மற்றவ பேர்லாம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சித்ரான்னு ஒருத்தி, அவள் ரொம்ப அழகாக வரைவா. அவள் தான் இவருக்கு அந்த ஒரு காட்சியை கொடுத்து வரைய வச்சிருக்கா அப்படின்னு சில பேரோட அபிப்பிராயம். இனிவே
ஒரு கண் தெரியாத ஒருவர் வரைந்த ராதா கிருஷ்ண ஓவியம். அச்சா, இன்னொரு விஷயம் நடந்தது. ஒரு சந்தர்ப்பத்தில் கிருஷ்ணன் கோபர்கள்லாம் மாடு மேய்க்க இங்கே வர, அவளுக்கு என்ன எங்கே வேணால் மாடு மேய்ப்பான். மாடுகளுக்கு மேய்வதற்கான மேய்ச்சல் நிலம் இருக்குன்னா எந்த இடத்துக்கு வேணால் அலைவான் கண்ணன். தன்னுடைய மாடுகளை மேய விடுறதுல அவனை போல யாரும் உண்டு. அதை நல்லா புஷ்டியாக்கி அதுக்கு சந்தோஷமாக எல்லாத்தையும் சந்தோஷமாக அனுபவிக்கணும். உங்கள் கிருஷ்ணன் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறதா, சாப்பிட்றியா நல்லா சந்தோஷமாக சாப்பிடு, குளிக்கிறியா நல்லா சந்தோஷமாக குளி, தூங்குறியா நல்லா சந்தோஷமாக தூங்கு, நல்ல ட்ரெஸ் உடுத்திக்க சந்தோஷமாக ட்ரெஸ் உடுத்திக்கோ. நீ எதை அனுபவிக்கிறாயோ அதை ஆனந்தமாக அனுபவி. ஆனந்தமாக இருக்கிறத மட்டும் அனுபவி, அதான் அர்த்தம். கர்மா பண்ணுறியா ஆனந்தமாக கர்மாவை பண்ணு. சண்டை போடுறியா சின்சியராக சண்டை போடணும். யாராவது அவமானப்படுத்துகிறாளா சின்சியராக அந்த அவமானத்தை வீசி அடிச்சுட்டு அவளை சாரி கேட்க வச்சிடணும். எஸ், இது ஒரு தர்மம் தான். இது ஒரு தர்மம், தப்பே கிடையாது. அகம்பாதிகளுக்கு அடங்கி போக வேண்டிய அவசியம் ஒரு நாளும் கிடையாது. தற்பெருமைக்கு தலைவணங்கவும் கூடாது, அகம்பாதிகளுக்கு அடங்கவும் கூடாது. இதெல்லாம் என் குருஜியமான சொல்லிக் கொடுத்தது. இதெல்லாம் கிருஷ்ண நியாயங்கள். ஸோ அந்த கிருஷ்ண குழந்தைகள்லாம், கோப குழந்தைகள்லாம் கிருஷ்ணா ரொம்ப பசிக்கிறதுடா, இதெல்லாம் ஏற்பாடு பண்ண, அவ்வளோதான். சூப்பர்ண்ணே, உங்களுக்கு பசியா, கிருஷ்ணா ஏற்பாடு பண்ணு, எனக்கு குடு அப்படின்னு கேளுங்க. அவன் ஏற்பாடு பண்ணுவான், ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது உங்களுடைய பசிக்கு தகுந்தாற் போல ஆகாரத்தை அவ்வளோ அழகாக கொடுப்பான். அப்போ கிருஷ்ணனுடைய அழகாக வேணுகானம் பண்ணால் எங்கிருந்தோ கூட கூடையா லட்டு எல்லாம் வந்துடுத்து. இந்த பசங்களுக்கெல்லாம் ஒரே குஷி, லட்டு எல்லாம் சாப்பிட்டு. இதில் கொஞ்சம் நிறைய லட்டு இருக்கா, எல்லாம் சாப்பிட்டு லட்டுவால் அடிச்சுன்னு விளையாட வேற ஆரம்பிச்சுடுத்து. இந்த ஆகஸ்ட் மாதத்துலலாம் நிறைய பேர் கூடி ஒருத்தர் மேலே ஒருத்தர் லட்டு வீசி அடித்து விளையாடுவா. இது நடந்திருக்கு. ஒரு மகாத்மா அதை ஏற்பாடு பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் லட்டு ஹோலின்னே ஒன்று பர்சானால கொண்டாட ஆரம்பிச்சா. அது மாதிரி இந்த இடத்துல லட்டுவை வச்சு ஒருத்தர் மேலே ஒருத்தர் அடித்து விளையாடுவா. ஓகேவா? அப்புறமா இந்த இடத்துல மகாபிரபு வல்லபாச்சாரியார் உட்காந்துண்டு அழகா தியானம் பண்ணி நாமஜபம் பண்ணியிருக்கார். அவரோட பைட்டக் ஒன்று இருக்கு. சூப்பரில். இனிமேல் லட்டுவை பார்த்தா இந்த லட்டு விளையாட்டு நினச்சிக்கோங்க, ஜாலியாக இருக்குல்ல. கிருஷ்ணனை உங்கள் காலத்தில் இருக்க கிருஷ்ணன் வைக்கிறத வச்சுட்டு குட்டி குட்டியாக லட்டு பண்ணி அப்படி அவன் மேலே போட்டு விளையாடும்போது, அப்புறம் வீட்டை நீங்கள் தான் க்ளீன் பண்ணணும். வீட்டில் இருக்கவாள்லாம் சேர்ந்துண்டு லட்டு பண்ணி ஒருத்தர் மேலே ஒருத்தர் அடித்து விளையாடுங்களே. வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் சீரியஸாகவே இருந்ததுன்னா, எப்போ பார்த்தாலும் டென்ஷன்லேயே இருந்தேன், எப்போ பார்த்தாலும் உருன்னு இருந்தீங்கன்னா ஜாலியாக விடுங்கோ, கொஞ்சம் லூஸாக விடுங்கோ. ரைட்? லைஃப்பை லூஸாக விடுங்கோ. சில விஷயங்களை ரொம்ப டைட்டாலாம் பிடிச்ச லூஸாக விட்டுருங்கோ. அதே மாதிரி சில பேரை லூஸுன்னு விட்டுடுங்கோ. சரியா? ஆமாம், என்ன பண்ண முடியும்? சில இதெல்லாம் லூஸு, அகம்பாவ லூஸு, தற்பெருமை லூஸு, பைத்தியம் பய லூஸு, அதுங்கெல்லாம் ரொம்பலாம் அவளெல்லாம் சரி பண்ணலாம் ட்ரை பண்ண, ஜாலியாக விட்டுடுங்க. நீங்கள் குருவாக இருந்தால் உங்களுக்கு அந்த பொறுப்பெல்லாம் உண்டு இல்லையா? ஜஸ்ட் ஜாலியாக விட்டுடுங்க. புருஷன் இருக்கிறதுக்காக கத்திகிட்டே இருக்கானே, சரி இது கொஞ்ச நேரம் கற்றுன்னு சொல்லிட்டு போயிடுங்க. ரொம்ப விலை கொடுத்து டென்ஷன் ஆகி அப்புறம் சில பேர் குத்தம் சொல்லிகிட்டே இருப்பா, நீ எங்கே பார்த்தாலும் வெளில போயிட்டு இருக்கா, நீ பாட்டுக்கு யாத்திரை போகிறாய், நீ பாட்டுக்கு செலவு பண்ணிட்டு இருக்காய், உனக்கு பொறுப்பு கிடையாது. சமயத்தில் குடும்பத்தை எல்லாம் ஒன்றா சேருவா. அதுக்கு யாராவது ஒருத்தர் கிடச்சானா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அம்மா அப்பா அண்ணன் தம்பி மனைவி குழந்தை கணவன் ஃப்ரெண்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து நீ அது பண்ணுற இது பண்ணுற இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பா. இந்த மாதிரி லூசுத்தனமாக உளறனால கேட்க வேண்டாம், அவசியம் இல்லை. என்னோட அப்படி சொல்கிறாரு. நிஜமாவே நியாயமாக இருக்க விஷயங்களை கேளுங்கோ. இப்போ பரதனை கை சொல்கிறா, நீ ராஜ்ய பரிபாலனை பண்ண மாட்டேன். அம்மா சொன்னால் கேட்கலாம், அம்மா தப்பா சொன்னால் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவள் மரியாதை இருக்கட்டும், நோ டவுட். அப்பா சொல்கிறான் நாராயணா சொல்லாது என் பிரகலாதன் சொன்னான், நான் கேட்க மாட்டேன். அவன் பாட்டு நாராயணா ஜெபிச்சான். ஸோ இவரே சுக்கராச்சாரியார் இவனுக்கு தப்பா அட்வைஸ் பண்ணுறார். மகாபலிக்கு தானம் கொடுக்காதேன்ற, கொடுப்பேன்னு கொடுத்துட்டான், அவ்வளோதானே.
உடனே நீங்கள் வந்து நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், அவர் என்ன பெரிய குருவா, அந்த ஆள் என்ன பெரியவரா அப்படின்லாம் கேட்டேன்னா அவன் லூசுன்னு ஒதுக்கி பண்ணு, அவனோ அவளோ. அது ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணும். ஈகோ இல்லாமல் பக்தியோட, ஸ்ரத்தையோட, நம்பிக்கையோட அனலைஸ் பண்ணி இஃப் இட் இஸ் ராங் டோன்ட் டூ இட். யார் வேணா சொல்லட்டும், புரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோம்? மயூர் குட்டீர் பார்த்தோமா, அதுக்கப்புறம் விலாஸ்கர், இது ரெண்டும் பார்த்துருக்கோம். எல்லாருக்கும் ஹாப்பி வசு பாரஸ். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, बोलो वृंदावन धाम की जय, बोलो यमुना मैया की जय, जय बोलो वृषभानुदेव की जय, जय बोलो कीर्तिदा देवी की जय, जय बोलो बरसाना धाम की जय जय जय. राधे कृष्णा.